நண்பர்களே, அரண்மனை 4 படத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்த ஒரு பேய். அதாவது வந்து இத்தனை ஐ மீன் 1, 2, 3 இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் செத்து அந்த மனுஷனோட ஆவி தான் வந்து பழிவாங்கும். இதுதான் வந்து கான்செப்டாக வச்சுருந்தாங்க. பட் 4ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம்னா பாக் பேய்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓவராலாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், இது ட்ரைலர் வந்ததுல இருந்தே இந்த பாக் பேய்கள் பற்றி எல்லாமே பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பாக் பேய்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே இருக்கா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பேய் அப்படிங்கிறதே உண்மையானுமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஃபீல் பண்ணவங்க இருக்குது அப்படிங்கிறாங்க, ஃபீல் பண்ணாதவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் சட்டப்பூர்வமாகவும் அதை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இது வந்து உண்மையாலுமே பேய் இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்லை. ஆக்சுவலாக இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா, சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சான்றை காட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது கான்வர்சேஷனுக்குள்ளே வரல. ஆக்சுவலாக அந்த பாக் பேய்கள் அப்படிங்கிறது என்ன இனத்தை சேர்ந்தது, இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது மோஸ்ட் ஆஃப் அசாம் மாநிலத்தில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு திண்ணையில் உட்காந்து கிழவிகள்லாம் பழைய அந்த கதைகள், பேய் கதைகள்லாம் பேசுவாங்கள்ல, அப்படி ஒரு பேய் கதைகள் தான் இந்த பாக் பேய்களோட கதைகள் அப்படின்னு சொல்லாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து 10 வகையான பேய்கள் இருக்குது அப்படின்னும், அதில் ஒரு 9வது வகை தான் இந்த பாக் பேய்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஒரு பாக் பேய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் சாப்பிடுமா, இந்த மீன் பிடிக்கிறவங்களை பயங்கரமாக பயமுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரண்மனை 4ல் காமிச்சது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஐ மீன் வந்து பாக் அப்படிங்கிறதே ஒரு ஆண் பேய் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது வந்து அந்த ஒரு குடும்பம் இருக்குன்னா, அந்த குடும்பத்தோட ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்டை வந்து கொன்று அந்த ஹஸ்பண்டோட உடம்பாக மாறி அவங்க குடும்பத்துக்கு போய் அவங்க குடும்பத்தில் இருக்க மற்றவங்களெல்லாம் கொல்லும் அப்படின்லாம் வந்து அரண்மனை 4ல் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு தெரியல. பட் அசாம் மாநிலத்தில் இதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க அப்படின்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அரண்மனை பார்ட் 4ல் வந்து இந்த பாக் பேய் வந்து அந்த தமன்னாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புல வந்து அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க மற்றவங்களையெல்லாம் கொல்றது. ஸோ இதை தான் வந்துட்டு சுந்தர்சி கண்டுபிடிப்பார். ஸோ அந்த பாக் பேயை வந்து எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். இப்படியெல்லாம் பாக் பேய் வந்து ஒரு கான்செப்டாக கொண்டு வந்தது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரைச்ச மாவே அரைக்காமல் மனுஷன் செத்து அவனோட ஆவி வந்து மற்றவங்களையெல்லாம் பழி வாங்கிறது, இது எல்லாத்தையும் கொண்டு வராமல் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ இதனாலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு படம் வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பாக் பேய்களை பற்றியெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு பேய் நம்பிக்கை எல்லாமே இருக்கா? தென் நீங்கள் வந்து பேய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரண்மனை 4 படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அதை நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.